நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஜான்சியின் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். வாங்க இன்னைக்கு ஜான்சிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருள் 200 கிராம் பாஸ்தா, 250 கிராம் போன்லெஸ் சிக்கன், 200 கிராம் காளான், 100 கிராம் அவித்த சோளம், குடைமிளகாய் 1, வெங்காயம் 1, ஃப்ரெஷ் க்ரீம் 250 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் பாஸ்தாவை அதில் கொட்டி 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதை நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. அது ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சுத்தம் செய்த சிக்கன் அதில் போட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக வெந்ததும் அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்குங்க. அது கூடவே குடைமிளகாய் போட்டு வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக குடைமிளகாய் வதங்கும். இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க. அதில் காளானையும் போட்டு வதக்குங்க. அது நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த காளான் நல்லா வேகும். இப்போ சோம்புத்தூள் போட்டுங்க. இப்போ அவித்த சோளம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பாஸ்தாலேயும் கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. காளான் வெந்துடுச்சான்னு பார்த்துருங்க. அப்படி வேகலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சிடுங்க. வேக வச்சு எடுத்து வச்சிருந்த கறியை இப்போ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காளானும் குடைமிளகாயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க.
ஃப்ரெஷ் க்ரீம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை போட்டு நல்லா கலந்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.